السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவினுடைய சிறப்பை அறிந்தவர்கள் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு துஆ. இதனை ஓதினால் மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அல்லாஹ்வினுடைய உதவியையும் அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதுகின்ற நேரத்தில் யகீனோடு ஹலாசோடு துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை நமக்கு வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ எப்படிப்பட்ட துஆ என்றால், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் இந்த துஆவை ஓதுவதை கேட்டார்கள். தொழுகை முடித்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் இந்த துஆவை யார் ஓதியது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி, நான் தான் ஓதினேன் யா ரசூலுல்லாஹ் என்று பதிலளித்தார்கள். இதனை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துஆவை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் அஃலலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். திக்ருகளிலே மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், துஆக்களில் மிகச் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் அல்லாஹ்வுடன் கையேந்துகின்றோமா? இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் இன்று துஆக்களை கேட்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு தான் துஆக்களை ஆரம்பிக்கின்றோம். நாம் இவ்வாறு அதிகமாக துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ என்றால், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் طيبًا مباركًا فيه. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் طيبًا مباركًا فيه. தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹுவை புகழக்கூடிய, அல்லாஹுவை துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு யார் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த துஆவை ஓதுவோம். மற்ற சகோதரர்களுக்கும் இந்த துஆவை கற்றுக் கொடுப்போம்.